ஆக்சுவலி அதான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா நீங்கள் 96 எடுத்துட்டிங்கன்னா ஒரு 2-15 மினிட்ஸ்லேயும் படம் ஓவர் ஆகிடும். பட் இந்த படம் லிட்டரலி ஒரு 2.25 மணி நேரம் ரன் ஆகுது. நீங்கள் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே இங்கே 2 பேர் தான். ஆக்சுவலி நீங்கள் ஒரு சைடு ஹீரோயின் போட்டுருந்தா அது வேறு விஷயமா இருக்கும். ஹீரோயினை வச்சுருந்து அவங்களுக்கான பாதையாக போயிருந்தீங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். இது ரொமான்ஸ்ன்றனால எல்லாருமே கொஞ்சம் ரசித்து பார்க்குறதுக்கான காரணமாக இருக்காது. படம் நல்லா இருந்துச்சு. புரியல. ஓகே, ஒன் டைம் வாட்ச். சூப்பராக நடிச்சிருந்தாரு. நான் எதுவும் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல, ஜென்ரலாக வந்தேன். அது சூப்பராக இருந்துச்சு. 2 பேரோட காம்போவும் நீயா நானா மாதிரி. ஸ்க்ரீன் ப்ளே ஓகே தான். எனக்கு இவங்க 2 பேரும் பேசுகிறது இந்த கான்வோலாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இல்லை, நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணேன். மியூசிக் பெருசாக எனக்கு பிடிக்கல, பட் இவங்க 2 பேரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. சூப்பர் பிடிச்சிருக்கு, நல்லா இருந்துச்சு. படம் ஒரு ஃப்ரெஷ் ப்ரீத் ஆஃப் ஏர் மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாம் இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வயலன்ஸாக அது இதுன்னு வந்துட்டுருக்குல்ல, இது ஃபேமிலியோடு பார்க்க எல்லோரும் உட்காந்து பார்க்க ரொம்ப நல்லா படம். இந்த படத்தில் வேறு யாரை வச்சு நினச்சி பார்க்கவே முடியல. ஒரு அன்எக்ஸ்பெக்டட் காம்போ. ஆனால் இதை விட பெஸ்ட் பேர் இருக்குமான்னு தெரியல. அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒரு விஷுவல்ஸாக இருந்தாலும் இல்லை பேசிகிட்டே இருந்தாங்க. ஆனால் எதுவுமே என்னடா அது அப்படின்ற மாதிரி இல்லவே இல்லை. கடைசியில் அந்த பேர் தெரிகிற வரைக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அது அவர் எப்போ ஃபன்னாக எடுத்துகிட்டு போவார். இந்த தடவை அழ வச்சுருந்துருக்காரு நிறையா பேரை. நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி புதுசாக இருக்குது, ஆனால் போர் அடிக்கல. அதே அந்த ஃபன் இருந்துச்சு. நமக்கு உள்ளே இருக்க நிறைய எமோஷன்ஸ், பழைய காலத்து எமோஷன்ஸ் எல்லாமே வெளியே வரும் அந்த படம் பார்த்தா. நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த குத்து சாங்ஸ் அது இதுன்னு படம் எல்லாமே அப்படியே வந்துட்டு இருந்துச்சுல்ல. இது சடனாக வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ் ஏரு, ஒரு ஸ்டோரி டெல்லிங்கு, ஒரு சினிமோட்டோகிராஃபி, ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, அது எல்லாமே நல்லா இருந்துச்சுண்ணா. பார்க்கவே ரொம்ப ஃபீல் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு படம். ரொம்பவே நல்லாயிருக்கு. எனக்கு கனெக்டிங்லாம் நல்லாவே கனெக்ட் ஆச்சுண்ணா படம். உங்களுக்கு என்னன்னா வந்துட்டு இல்லை நிறைய பேர் அவங்களோட இதுக்காக வெளியே வந்துட்டு வேறு ஊருக்கு வந்துட்டு இது பண்ணும்போது அவங்க திருப்பி ரீபேக் பண்ணிட்டு அவங்க மெமரிஸ் எல்லாமே அண்ட் தெர் வில் பி கண்டிப்பாக நம்மளுக்கு வந்துட்டு நிறைய பேர் இருப்பாங்கல்ல அங்கே ஊரில். அதெல்லாம் பார்க்கும்போது நிஜமே நல்லாவே கனெக்ட் ஆச்சு மூவி. நல்லா இருந்துச்சு படம். மூவி இஸ் வெரி நைஸ். இட்ஸ் அ சிம்பிள் ஸ்டோரி லைன். ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஃபேமிலி மெம்பர்ஸ் நீ மீட் பண்ணால் எப்படி இருக்கும், சின்ன வயசில் நடந்த சீன்ஸ் எல்லாம், சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் வந்தால் எப்படி இருக்கும் ஒரு சின்ன லைன் தான். பட் டைரக்டர் வந்து அழகாக மூவி காட்டுச்சு. அண்ட் க்யூட்டாக இருக்கிற 2 பேர், Karthi and Arvind Swamy has done a fabulous job, and both has acted very well. And it was like eye candy to see both of them on screen. It was nice. You can come and watch with your family and friends. It's a feel good movie. படம் ரொம்ப சூப்பராக இருந்தது. எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னால் ஏதோ ஒரு வில்லேஜ் பேஸ்டு ஸ்டோரி, ஃபைட் இருக்கும், வில்லேஜில் ஒரு பருத்தி வீரன் மாதிரி இருக்கும்னு நினச்சேன். பட் டோட்டலி டிஃப்ரெண்ட், டோட்டலி சர்ப்ரைஸ். அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. போர் அடிக்காமல் ரொம்ப சூப்பராக இருந்தது படம். அண்ட் கார்த்தி ஆக்டிங் இஸ் ஸோ நைஸ். வெரி டிஃப்ரெண்ட் ஜானர். என்ன ஜானர்னே சொல்ல முடியல, பட் வெரி நைஸ். காம்போ ரொம்ப நல்லாயிருக்கு. நிஜமாலுமே நம்மளோட கசின்ஸ் அப்ராட்லேருந்து வந்தால் இல்லை வேறு ஊரில் இருந்து நம்ம ஹோம் டவுன் போனால் ஹவ் இட் ஃபீல்ஸ், அந்த ஃபீல் அப்படியே நேச்சுரலாக கொடுத்தாங்க அந்த மூவியில். ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது நம்மளுக்கு எப்படி ஃபீல் ஆகும், எல்லா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அதே மாதிரி இருந்தது. வெரி டிஃப்ரெண்ட். அதான் ஸ்டோரி ரொம்ப நல்லா இருந்தது. போர் அடிக்காமல் கொண்டு போனார். சிம்பிள் ஸ்டோரியே. நல்லா தான் ப்ரூவ் பண்ணியிருக்கு. நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா தான் இருக்குது. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. ஃபீல் குட்டாக நம்ம பழைய சின்ன வயசில் நடந்த மெமரிஸ் எல்லாம் நம்ம கிளப்பி விட்டோம் ப்ரோ. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. எல்லாமே ரிலேட்டடாக இருந்துச்சு. 90s சாங்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் அவங்க பாடியே யூஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஓகே, படம் பேரை சொல்கிறது தான் படமே. ஆக்டிங் வைஸ் நல்லா இருந்தது. இட்ஸ் அ வெரி ஸ்லோ மூவி. நல்ல ஒரு ஃபேமிலி ஸ்கிரிப்டு அந்த மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. ஐ மீன் கொஞ்சம் ஒரு மாதிரி எப்போ முடியும்னு கொஞ்சம் லைட்டாக இருந்தது கடைசி ஒரு 45 மினிட்ஸ்.
காம்போ வாஸ் வெரி நைஸ். டைலாக்ஸ் அந்த கார்த்தி சாரோட யூஷுவல் லென்த்தி டைலாக்ஸு, ஆக்டிங் வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஆமாம், 96 கூட ஃபஸ்ட்டு எல்லாரும் அப்படி தான் சொன்னாங்க, ரொம்ப லென்த்தியாக போதுன்னா. அப்புறம் பார்த்தோன்னா அது ரொம்ப மாஸ் ஹிட் ஆச்சு. அந்த மாதிரி இது ஹிட் ஆகும்னு சொல்ல முடியாது, பிகாஸ் அதில் சாங்ஸ்லாம் ரொம்ப அப்படியே நின்றுச்சு. இதில் அது மாதிரி எதுவுமே இன்னும் நிற்கலை. படம் நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது, எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. ஹோல் மூவி இஸ் வெரி நைஸ். இல்லை, பேசிக்கலி இந்த படம் நல்லா இருந்தது. 96 அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலு, இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல். ஈஸியாக கனெக்ட் ஆக முடியுது எல்லாராலையும். ஏன்னா நானும் தஞ்சாவூர் தான். கண்டிப்பாக டெஃபினட்டாக இருந்தது. நானும் அதே மாதிரி ஆற்றுல உட்காந்துருக்கேன். எவ்ரி திங் இஸ் வெரி ஈஸிலி கனெக்டபிள். ஃபேண்டாஸ்டிக், ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. நல்லா இருந்தது படம், சூப்பர். நல்லா இருந்துச்சு. ஆமாம், அவங்க 2 பேரோட அந்த பாண்டிங் ரிலேஷன்ஷிப் ரொம்ப அழகாக இருந்தது. படம் சூப்பர், நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. அதான் நல்லா இருக்கு. அவங்களோட மியூசிக் எல்லாமே அந்த யூனிக்னஸ் காமிச்சிருக்காங்க, நல்லா இருக்குது. நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு ப்ரோ. நான் எந்த எதிர்பார்ப்பும் வரவே இல்லை, எந்த எதிர்பார்ப்பும் வந்தேன், எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் வந்தேன். அதை ஒர்க் அவுட் ஆகி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஃபீலாக தான் இருந்துச்சு, ஃப்ளாட்டு தான் போயிட்டு இருந்துச்சு. பட் செகண்ட் ஆஃப் வந்து கார்த்தியும் அரவிந்த் சாமியும் மீட் பண்ணதுக்கப்புறம் அது நல்லாவே ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அது வரைக்கும் நான் நல்லா இருந்துச்சு. இல்லை, அதான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ செகண்ட் ஆஃப் அதை வந்து அதை பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. அது எப்பவுமே வந்து எண்டு வெளில வரும்போது ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் தெரியுமா, அதை வந்து மேனேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது ஆக்சுவலாக ஒரு ரியலைசேஷன் ஃபீல், அந்த எமோஷனல் நல்லா இருந்துச்சு. அரவிந்த் சாமி கேட்ட ரியலைசேஷன் அந்த போர்ஷன் நல்லாவே இருந்தது. ஆக்சுவலாக நல்லா இருந்தது. அந்த ஸ்டோரி நெரேட் பண்ணும்போது அதை ஃபீல் பண்ணுற மாதிரி பிஜிஎம் கொடுத்துருப்பாங்க, அது நல்லா இருந்துச்சு. அது ஆக்சுவலாக அது நிஜமாலே அது இம்பாக்டாக இருந்துச்சு. அந்த போர்ஷன் நிஜமாலே ரொம்ப இம்பாக்டாக இருந்துச்சு. அதோட கட் பண்ணியிருந்தாலும் படம் ரொம்ப மன பாரத்தோடு வெளில வந்திருப்பாங்க நிறைய பேர் ஆடியன்ஸு. ஆக்சுவலாக அரவிந்த் சாமியோட கார்த்திக் தான் ஹோல்ட் பண்ணார் மூவியை. ஆக்சுவலாக என்டையர் மூவியை கார்த்திக் ஹோல்ட் பண்ணியிருக்காரு. டியூரேஷன் கொஞ்சம் நல்லாவே ட்ரிம் பண்ணியிருக்கலாம். ஒரு 2.5 ஹவர்ஸ்க்குள்ளேயே கட் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். லாஜிக்கலி கேட்கும்போது அவர் முக்கியமான அந்த பேர் கேட்குறது நிறைய வழிகள் இருந்துச்சு. ஆனால் அதை விட்டுட்டு லாஸ்ட்டில் ரொம்ப நேரம் இழுத்தாச்சு அதை ட்ரிம் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக படம் நல்லா இருந்தது. இது எல்லாருக்கான படமாக அமையாது. ஏன்னா நீங்கள் 96 நம்பி வந்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. 96 வந்து ரொமான்ஸு, இது வந்து ப்ரொமான்ஸு. ஸோ ஃபுல்லாகவே 2 ஆண்களுக்கும் உள்ளே இருக்கிற ஒரு பாச பிணைப்பு. ஆக்சுவலி இது ரியலாகவே எனக்கு லைஃப்பில் நடந்தது. என்னென்னா, நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் அட்டன் பண்ணேன். எங்கள் சொந்தக்காரன் கல்யாணம் அட்டன் பண்ணும்போது ஒருத்தன் வந்து ஆர்வமாக என்கிட்ட வந்து பேசினான், என் கூட உட்காந்தான், எல்லாமே நல்லா பழகினான். ஆனால் கடைசி வரைக்கும் அவன் பேர் எனக்கு தெரில. அவன் அவ்வளோ பேசினான். அப்புறம் நான் ஒரு ஆள்கிட்ட கேட்டு யாருன்னு தெரிஞ்சேன். அவன் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படியோ ஒரு வகையில் சொந்தம். அந்த மாதிரி தான் இந்த கதையும் அதே தான். ஸோ நம்மளுக்கு அறியாமல் சொந்தங்கள் இருப்பாங்க, ஆனால் அவங்க நம்ம மேலே அவ்வளோ பாசம் இருப்பாங்க. நம்ம சின்ன வயசில் ஏதோ ஒரு விஷயம் அவங்கள்ட்ட நல்லா பழகிருப்போம், நல்லா சின்னதாக செஞ்சுருப்போம். அந்த அன்பை வந்து எப்படி செலுத்துகிறாங்கன்றது தான் இந்த படத்தோட கதை. ஆக்சுவலி இந்த படம் பார்க்கும்போது நானும் ஒரு தஞ்சாவூர்காரன் தான், அதனால் இந்த படம் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். ஏன்னா இது ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கக்கூடிய படம். அவ்வளோ ஃபேமிலி விஷயங்கள் இதில் இருக்குது. உண்மையாக சொல்லணும்னா ஒரு பாசம்னா என்ன, அன்புனா என்ன, உண்மையாக சொல்லணும்னா ஒரு அன்பே சிவம் 2 மாதிரி. அதாவது உதவி செய்கிறத தாண்டி பாசமாக இருக்கிறதும் ஒரு அன்பு தான். அதுதான் சிம்பிளாக சொல்லணும். ஆக்சுவலி அதான் சொன்ன மாதிரி, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா நீங்கள் 96 எடுத்துட்டிங்கன்னா ஒரு 2-15 மினிட்ஸ்லேயே படம் ஓவர் ஆகிடும். பட் இந்த படம் லிட்டரலி ஒரு 2.25 மணி நேரம் ரன் ஆகுது. நீங்கள் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே இங்கே 2 பேர் தான். ஆக்சுவலி நீங்கள் ஒரு சைடு ஹீரோயின் போட்டுருந்தால் அது வேறு விஷயமா இருக்கும். ஹீரோயின் வச்சுருந்து அவங்களுக்கான பாதையாக போயிருந்தீங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். இது ரொமான்ஸ்ன்றனால எல்லாருமே கொஞ்சம் ரசித்து பார்க்குறதுக்கான காரணமாக இருக்காது. அதுமாரி படம் ஃபுல்லாகவே ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோ பர்னு, செகண்ட் ஹாஃப் ரொம்ப ரொம்ப ஸ்லோ பர்ன். ஸோ ஸ்லோ பர்னு, ஆனால் அதுக்கேற்ற கதைகள் இருக்குது. நம்ம மண் சார்ந்த இடம், நம்ம மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்கன்றத பற்றின கதை தான் இருக்குது. எனக்கு சாட்டிஸ்ஃபைட், அதான் சொன்னேன், எனக்கு நல்லா சாட்டிஸ்ஃபைட். ஏன்னா நானும் ஒரு தஞ்சாவூர்காரன், நானும் என் ஊரை மறந்துட்டேன் அப்படின்ற எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ என் ஊர்லேருந்து நான் இவ்வளோ மிஸ் பண்ணுறேன், எவ்வளோ விஷயங்கள் நான் கடந்து வந்துட்டேன், கொஞ்சம் அப்பப்போ போய் பார்க்கணும், நம்ம ஊர் மக்களை அப்போ போய் பார்க்கணுன்றது இந்த படம் வந்து ஒரு டிக் அடிக்குது எனக்கு. ஓகே பார்ப்போம் அப்படின்னு 96 பார்த்துட்டு பிரேம் சாரை நம்பி இந்த படத்தில் வந்து பார்த்தோம். ஆப்வியஸாக 96ல் நமக்கு என்ன ஒரு எஃபெக்ட் கொடுத்தாரோ அதை விட பெட்டராகவே இன்னும் ஃபீல் குட்டாக ரொம்ப ப்ளசண்ட்டாக இந்த படத்தை வந்து
அவர் எடுத்திருக்காரு. இந்த படம் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான படம். பிரேம் சார் 96 இதுவான்னு கேட்டால் நான் மெய்யழகன் தான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து மறந்து போன நிறைய உறவுகளை பற்றி பேசுது. காதலை பற்றி நிறைய பேர் ஆல்ரெடி பேசிட்டாங்க. பட் ஃபேமிலியை பற்றி மறந்த உறவுகளை பற்றி எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு படம் வந்து பேசினதே இல்லை இதுக்கு முன்னாடி. இது ரொம்ப அழகான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். மெயினாக ஃபேமிலியை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். 3 hours போன ரன் டைமே தெரியல ப்ரோ. ரொம்ப ப்ளசண்ட்டாக அழகாக ஒரு கதை புக் படிக்கிற மாதிரி தான் இருந்தது. அடுத்த சீன் என்னன்னு நமக்கு தெரியல. ஃபன் இருந்தது, எலமெண்ட்ஸ் இருந்தது, எமோஷன்ஸ் இருந்தது, எல்லாமே ரொம்ப ஈவனாக பியூட்டிஃபுல்லாக போச்சு. எந்த இடத்துலையும் நமக்கு வந்து ஆக்வர்ட்னஸாவோ நல்லா இல்லையே அப்படின்னு தோணவே இல்லை. படம் கொஞ்சம் ஸ்டடி அண்ட் ஸ்லோவாக தான் போவோம். ஏன்னா படத்தில் வந்து ஆக்ஷனோ லவ்வோ ஃபைட்டோ ட்ராமாவோ பெருசாக எதுவும் கிடையாது. ப்ராப்பர் ஃபேமிலி ட்ராமா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்து நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் பெட்டர் 96ஓட எக்ஸ்பெக்டேஷன்லேயே வந்து உட்காந்திங்கன்னா சூப்பராக இருக்கும். 96 என்ன தீமில் டேரக்டரோட என்ன மூடில் இருந்ததோ அதே மூடில் தான் இந்த படமுமே இருக்கும். ரொம்ப ஸ்லோ அண்ட் ப்ளசண்ட்டாக தான் இருக்கும் படம். 100% சாட்டிஸ்ஃபைட். தேங்க்யூ. ரொம்ப லென்த்து, இன்னும் நிறைய கட் பண்ண வேண்டியது போல இருக்கும் போல். இல்லை அவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை படம் ஒரு 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் பற்றி இருக்குது. பட் அதை தாண்டி வெளியில் சம்மந்தமே இல்லாமல் போயிடுச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. அதை கட் பண்ணிட்டு பார்த்தா ஒரு டீசென்ட் பேக்கேஜ்னு சொல்லலாம். ரொம்ப எக்ஸலண்ட் டீசென்ட் பேக்கேஜ். இல்லை அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் எதுவும் கொடுக்கல. 2 மணி பயங்கரமாக தெரியுது. படத்தில் என்ன எதுவும் சொல்ல வரல. ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கிற அதாவது 2 பேருக்குள்ள பந்தத்தை பற்றி பேசுகிறாங்க. அவ்வளோதான், எதுவும் பெருசாக சொல்ல வரல. பட் இது 96 ஃபீலிங்ஸ் கொடுக்கல. அவ்வளோ கனெக்ட் ஆகாது யாரு கூட எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அது வந்து ஒரு சின்ன பெல்ட்டை பற்றி எடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ இதை கொண்டு போயிட்டு நம்ம குங்கு பெல்ட் பக்கமோ திண்டிவனத்துக்கு சைடாக காட்டினாலோ அதுக்கு யாருக்கு சம்மந்தமே இல்லாமல் தான் இருக்கும். பட் அது எப்படி பீப்புள்ஸ் எடுத்துப்பாங்கன்றது தெரியும். 2-3 சீன்ஸ் மட்டும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. 2-3 சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. போர்லாம் அடிக்கல. இப்போது இது ஆட்டம் கேரளாவில் ஒரு படம் எடுத்தாங்க. அந்த மாதிரி கான்வர்சேஷனால போர்லாம் அடிக்காது. உலகத்திலே வந்து 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறது தான் அற்புதமான விஷயமே. அது போர் அடிக்கல. என்ன பேசுறது தான் அது இதில் கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் பேசுனாங்க. அது மட்டும்தான்.